தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு சாதகமான நேரம் எப்போ வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா எல்லாருமே ஜாதகம் பார்க்குறோம். அதே மாதிரி சாதகம் இல்லாத நேரம் வந்தால் அதை எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது சில பேருக்கு ஐடியாவே இல்லாமல் தான் நிறைய தொழிலில் நஷ்டத்தை சந்திக்கிறோம், குடும்ப வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இப்போ ஏற்பட்ட சூழலில் ஒரு பேட் டைம் வந்தால் எப்படி அதை தக்க வச்சுக்கலாம், அது இந்த மாதிரியான டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகுடைய நேரம். ஏன்னா செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ராகும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எதிர்மறையான ஒரு கிரகங்கள்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரெண்டும் இணைஞ்சதுன்னா அதீத கோபமும் நிறைய சங்கடங்களையும் குடும்ப வாழ்க்கையிலையும் தொழிலையும் நிறைய சங்கடங்களை கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட சூழல்ல இந்த காலகட்டம், அது இந்த 40 நாள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போறாங்க, என்ன மாதிரியான கவனமா நம்ம இருந்தா இந்த காலகட்டத்தை நமக்கு தகுந்த மாதிரி மாத்தலாம் அப்படிங்கிறத மிக டீட்டெயிலா நம்ம பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு பகவான். ஆனா ராசிக்கு 4வது வீட்டுல செவ்வாய் ராகு, அது உங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருவுடைய அதிபதியா இருக்கக்கூடிய மீன ராசியில தான் பாத்தீங்கன்னா ராகு செவ்வாய் இணைறாங்க. கிட்டத்தட்ட இந்த ராகு செவ்வாய் இணைஞ்சாவே பொதுவாகவே நமக்கு அதீதமான கோபமும் குழப்பமும் ஒரு மாதிரி நிதானம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுது. இப்ப ஏற்பட்ட சூழல்ல ராகு செவ்வாய் இணைந்ததுனால தனுசு ராசிக்காரங்க 4 விஷயங்களை நீங்க கவனிக்கணும். இந்த 4 விஷயங்கள்ல முதல் விஷயமா என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் பொறுத்த வரைக்கும் தொழிலில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள்ல டக்குன்னு முடிவெடுத்து ஒரு சில முதலீடுகளை போட்டு ஒரு சில தொழில் பண்ணுவோம். ஒரு சிலருக்கு ஐடியாவே இல்லாமையே பார்த்தீங்கன்னா பல தொழிலை தொடங்கிட்டு எதையுமே நிலை இல்லாமையே அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த தொழில ஒரு 10 நாள், அந்த தொழில 10 நாள், அந்த தொழில் 10 நாள்னு சொல்லி அவங்களுடைய அறிவுகளை அங்கங்க தெளிச்சுட்டு ஒரு நிலையில்லாத வாழ்க்கையா போயிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த மாதிரியான சூழல்கள்ல அந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களாக இருந்தீங்கன்னாலும், அல்ல ஒரே தொழில் பண்ணி ஒரு பெரிய திருப்திகளாம இல்லாம இருந்தாலும் சரி, இந்த டைம்ல அகலக்கால் வைக்காதீங்க. பெரிய முதலீடுகளை போட வேண்டாம். கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க. கடன் வாங்குறது அவாய்ட் பண்ணுங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. லோன் ஏதாவது வருது, லோன் கிடைக்குதுங்க, கிடைக்க நேரம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த நேரம் எனக்கு லோன் கிடைக்குது, அதை வச்சு நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னா லோன் கிடைச்சதுன்னா கூட அதை இப்போ இந்த 1 or 2 monthsக்கு அதை கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஒரு மே ஜூனுக்கு மேல நீங்க எதனா பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ அவசரப்பட்டு பண்ணீங்கன்னா பெரிய லாபகரமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலைங்கிறது மிக முக்கியம். ஏன்னா வேலை இருந்தால் தான் நம்ம குடும்பம் ரன் பண்ண முடியும். இன்னைக்கு வேலையில நிறைய நல்ல முறையில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, ஆரம்ப காலத்து 10 வருஷ காலமாக ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. கிட்டத்தட்ட அப்ப ஆரம்பிச்ச சம்பளம் இன்னைக்கு வரைக்குமே பெருசா இன்க்ரிமெண்டே கிடைக்கல. ஆனா ஒரு நம்பிக்கையின் பேர்ல அவர் வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு கிளைண்ட் என்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு இடத்துல வேலை செய்வாங்க, ஆனா பெரிய அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்காது, சம்பளம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருப்பாங்க, வேலை மாற்றம் ஒரு சொல் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு நிலையில்லாதையே லைஃப் அப்படியே நகர்த்திட்டு இருப்பாங்க. பேர்பட்டவங்க இந்த டைம் பீரியட்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை மாற்றம் மாறணும்னு சொல்லி முடிவெடுத்து டக்குன்னு வேலையை விட்டுட்டு மூவ் பண்ணலாம் அப்படின்னா தாராளமா மூவ் பண்ண கூடாது. இந்த நேரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானத்தோட ஆலோசனை பண்ணி இந்த நேரம் கடந்து வந்துருங்க. ஒரு ஜூனுக்கு மேல நீங்க வேணா வேலை மாற்றம் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. இந்த ராகு செவ்வாய் இருக்கக்கூடிய காலங்கள்ல அவசர முடிவுகள் வேலையை சார்ந்து எடுக்கக்கூடாது. அதே வெளியூர் பயணம் செய்யறதா நீங்க பண்ணிக்கலாம். வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அந்த மாதிரி ஐடியா இருந்தா தாராளமா இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது நீங்க கவனிக்கக்கூடிய விஷயங்கள் குடும்பம் தான். மெயினா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா குடும்பம் நல்லா இல்லாதனாலேயே அவங்களால நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதை பார்க்குறோம். சார் நான் வெளியிருக்கிற நிம்மதி வீட்டில் இல்லைங்க, எனக்கு ஆப்போசிட்டாவே எல்லாருமே இருக்கிற மாதிரி தோணுதுங்க, நான் என்ன பண்ணாலும் எனக்கு குறையா சொல்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பார்க்குறோம். அதே வீட்டில் சந்தோஷம் இல்லாமையே இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களையும் பார்க்குறோம். இப்பேற்பட்டவங்க அதிகபட்சம் இந்த தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே இருக்கிறீங்க. இப்பேற்பட்ட சொல்ல இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இந்த ராகு செவ்வாய் நேரதுனால ஃபேமிலியில கணவன் மனைவிக்குள்ளான அந்த அன்னுடைய நட்பு கொஞ்சம் கம்மியாகிறத உணர்வீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கான உங்களுக்குமான உறவு கொஞ்சம் கம்மியாகிறத உணர்வீங்க. இந்த உணர்வை உணர்வா எடுத்துக்கலாமே தவிர்த்து அதை பெருசா கவலைப்பட்டு அதை வேதனைப்பட்டு நீங்க அதுக்குள்ளேயே பயணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. அதுக்குதான் இந்த கவனங்கிற வார்த்தையை சொன்னது. அதை மட்டும் கொஞ்சம் கவனப்படுத்திக்கங்க. மற்றபடி பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி நல்லா கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணத்தை 3வது கவனிக்கக்கூடிய விஷயம் திருமணம் தான். இந்த திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய லைஃப்ல பார்த்த உடனே பார்த்த பொண்ணு அமைஞ்சிரும், பார்த்த மாப்பிள்ளை அமைஞ்சிரும். வீட்டில் சொல்லுவாங்க இந்த பொண்ணு தான் பார்த்துருக்கேன்னா பையனுக்கு பிடிச்சி போயிடும், பொருத்தம் போக நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரியான டைம் பீரியட்ல நம்ம பார்த்த உடனே அமையாத மாதிரி தோணும், நமக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது, பொருத்தம் வரும் அவங்களுக்கு பொருத்தம் இல்லம்பாங்க. மேட்சிங் பார்க்குற இடத்துல ஒரு இடத்துல நல்லா சொல்லுவாங்க, ஒரு இடத்துல நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கும். என்னடா ஒரு பக்கம் இப்படி சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த மாதிரியான சொல்லி இந்த தடைகள் இருக்கும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடைகள் இருக்கும். அதே மாதிரி நீங்க இந்த திருமணத்துல கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த சில விஷயங்களை விட்டு கொடுக்கறது என்னன்னா பொண்ணுடைய படிப்பு, பொண்ணுடைய ஃபேமிலி,
அல்லது பையனுடைய படிப்பு, பையனுடைய ஃபேமிலி, அல்லது அவனுக்கு வீடு, தம்பிக்கு வீடு இல்லை, இப்போ இந்த மாதிரி சொந்த வீடுலாம் இப்போதான் வீடு கட்ட போறாங்க, அல்லது வாடகை வீட்டில் தான் இருக்காங்க, பூர்வீகமாகவே ரொம்ப பெரிய வசதி வாய்ப்பு இல்லை, இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து கரெக்டாக வரலங்கிற ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால சில விஷயங்களை விட்டு கொடுத்தா இந்த காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4வது கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து மோசம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனால் பட் என்னன்னா இந்த ராகு செவ்வாய் இணைந்தாவே நாம வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம் தான், ராகுடைய பாதை பயணம் வேறு, செவ்வாயுடைய பயணம் வேறு. 2 இணைந்து பயணிக்கும் பொழுது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டான எதிர்மறையான கோபங்கள், எதிர்மறையான குணாதிசய செயல்பாடு, குணாதிசயத்தை வித்தியாசப்படுவாங்க. ஒரு மாதிரி எல்லாருக்கும் மேலே எரிச்சல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத உடல் ஆரோக்கிய தொந்தரவு ஏற்படும். அப்போ ஹை பிளட் ப்ரெஷர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து உடல் சார்ந்த சோர்வு, ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இருதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இதெல்லாம் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த ஆரோக்கியத்தில் இதை வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஆக மொத்தத்தில் கவனமாக இருங்க. இந்த 40 நாள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லாமல் இந்த நேரத்தை கடந்து போயிடலாம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து இந்த ராகு செவ்வாய் இருந்தால் என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பொதுவாக வந்து இது வந்து கோச்சாரத்தில் வந்து கிரகங்கள் நம்ம சொன்ன மாதிரி எப்பவுமே மாறிட்டே இருக்கும். மாறுறதை வச்சு நம்ம வந்து முடிவெடுக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த ராகு செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு இப்போ பார்த்தீங்கன்னா குருவுடைய வீடு. அந்த குரு இருக்கக்கூடிய இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேசத்தில், அடுத்த ரிஷபத்துக்குலாம் பயிற்சி ஆகும். இப்படி மாறிட்டே தான் இருக்கும். இப்போ கிரகனுடைய பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ அந்த நடந்துகிட்டே இருந்துட்டா கூட என்னுடைய தொழில் ஏன் எனக்கு இந்த அளவு வளம்பெறலை, நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் சரியா இல்லையா அப்படின்னு தெரியாமல் ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு ஃபுட் ரிலேட்டடான தொழில் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் அவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அக்னி லைனில் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் ராசி இருக்கும், பட் அவர் என்ன பண்ணுவார், நெருப்பு ராசி இருந்தக்கூடிய தொழில் அவங்க பண்ணிட்டு இருப்பார். இப்படி பண்ணி ஆப்போசிட்டாக சில வேலையெல்லாம் பண்ணுறப்போ நமக்கு என்னன்னா பெரிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி இருக்காது. அப்போ ஒரு மாதிரி மந்தமாகவே பயணிப்போம். ஒரு சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்க படிச்சதுக்கு சம்மந்தமில்லாத வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு சிலருக்கு அமை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதே மாதிரி ஒரு சிலருக்கு கரெக்டான திருமணம் ஆக வேண்டிய நேரத்தில் திருமணம் ஆகணும், ஆகாமல் தள்ளி போயிட்டே இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு தள்ளி போயிட்டாரு. இப்பெல்லாம் நிறைய தடைகளும் ஒரு சிலருக்கு இருக்கும். இல்லைன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே லைஃப்ல நிறைய சங்கடங்களை அனுபவிச்சுட்டே இருக்குங்க, பல அவமானங்களை சந்திச்சுட்டு இன்னும் எனக்கு வெற்றிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குங்கிறவங்களையும் பார்க்குறோம். அப்போ இத்தனை விஷயங்களுக்கு ஒரே விடை என்ன அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம். ஏன்னா நம்ம திசா புத்தி 100% நீங்க கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகம் நீங்க எப்படி ராசிபலன் பாக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இப்போ என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, உங்களுக்கு அந்த ராசிநாதன் அந்த புத்தி வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு ஃபேவரா இருக்கா, அல்லது திசை வந்து உங்க ராசிக்குரிய அமைப்புல எந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கு, இதெல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் என்னெல்லாம் செய்யலாம், என்ன பண்ண எனக்கு நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ண ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுய ஜாதகம் டீட்டெயிலா செக் பண்ணுங்க. உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் கன்சிடர் பண்ணுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சம் நம்மளை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கு. நேரில் வரனாலும் வாங்க. இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் கன்சல்டிங் அற்புதமான ஒரு ஆப்ஷன் இருக்கு. வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வாட்ஸ்அப்லேயே ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புகிற மெசேஜை ஃபாலோ பண்ணுங்க. சொல்கிற மாதிரி நீங்கள் அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் சுயஜாதகம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு என்னெல்லாம் பண்ணால் நல்லா இருக்குங்கிற டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு பயணம் செய்ய கட்டாயமாக நல்லது நடக்கும். கண்டிப்பாக இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்களில் அடுத்தடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.